Hello guys, welcome to my channel. இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பார்த்தீங்கன்னா CSS ல உள்ள பேக்ரவுண்ட் சைஸ் அப்படிங்கற ப்ராப்பர்ட்டியை பத்தி தான் பார்க்க போறோம். அது லைவா கோட் பண்ணி அதோட லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்க்க போறோம். வாங்க லைவா கோட் பண்ணலாம். சோ இப்போ நான் வந்து இங்க ஒரு plain HTML பேஜ் வந்து வச்சிருக்கேன். இந்த plain HTML பேஜ்ல ஒரு HTML ஸ்ட்ரக்சர் ஒன்னு கிரியேட் பண்ணிட்டு இந்த HTML ஸ்ட்ரக்சருக்கு வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஃபர்ஸ்ட் டைட்டில் வந்து கொடுத்துக்கிறேன். CSS பேக்ரவுண்ட் சைஸ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிக்கிறேன். இந்த சைஸ் அப்படின்றத நான் இந்த இடத்துல டைட்டிலாக கொண்டு வந்திருக்கேன். அடுத்த விஷயம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் டேக்கில் ஹலோ வேர்ல்டு அப்படின்ற ஒரு சின்ன டெக்ஸ்ட்டை வந்து போட்டுக்கிட்டு இந்த டெக்ஸ்ட்டை நான் இந்த இடத்துல செலக்ட் பண்ணுறேன். சிஎஸ்எஸில் ஸ்டைல் அப்படின்ற எலமெண்ட்டை கொடுத்து பேராகிராஃப் எலமெண்ட்டை செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து எனக்கு வேணும். சாரி, கலர் வந்துருச்சு. பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படின்றத கொடுத்து யூஆர்எல்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த logo.png அப்படின்றது எனக்கு இப்போ இது மல்டிபிள் டைம்ஸ் வந்துருச்சு. எனக்கு மல்டிபிள் டைம்ஸ் வேணாம், அதனால் பேக்ரவுண்ட் ரிப்பீட் அப்படின்றதில் போயிட்டு நோ ரிப்பீட் அப்படின்ற வேல்யூவை கொடுத்துருக்கேன். எனக்கு ஒன்லி ஒன்ஸ் தான் ஷோ ஆகும். அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா அந்த இமேஜோட சைஸை வந்து நம்ம கம்ப்ரஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக பேக்ரவுண்ட் சைஸ் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி எனக்கு இப்போதைக்கு சும்மா ஒரு 30px அப்படின்றத கொடுத்தேன்னு வச்சுங்களேன். இந்த குட்டியாக வந்துருச்சு இல்லையா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் சைஸ் அப்படின்றது. இந்த இமேஜ் தான் எனக்கு இந்த மாதிரி நமக்கு வந்திருக்கு. இதை நம்ம நோ ரிப்பீட் அப்படின்றத கொடுக்காம இருந்திருந்தோம்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி மல்டிபிள் டைம்ஸ் வந்து நமக்கு ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்காக தான் நோ ரிப்பீட் அந்தன்னு வந்து பார்த்தீங்கன்னா சைஸை வந்து இந்த மாதிரி டிக்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுதான் பேக்ரவுண்ட் சைஸ் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி. Thank you.